வணக்கம். இது டிபிஎன் லங்காவின் பிரதான செய்திகள். குழந்தைகள் ஆஸ்திரேலிய நாடாளுமன்றில் ஒலித்த குரல். நாட்டில் இன மத மோதல்களுக்கு இனி இடமில்லை. ஜனாதிபதி. රට ගොඩනැගීම වැදගත්ම අත්තිවාරමේ කොටස නීතිය ඉදිරියේ සැවම සමානයි. ரீட்ஸை முறைகேடுகளில் சிக்கிய 461 அதிகாரிகளின் கருப்பு பட்டியலில் சேர்ப்பு. பயங்கரவாத தடை சட்டம் இந்த ஆண்டுக்குள் ரத்து செய்யப்படும். நீதி அமைச்சர் அறிவிப்பு. யாழில் போராட்ட களத்தில் தாய்மார்கள் மீது தாக்குதல் நடத்திய போலீசார். சுமந்திரன் கடும் கண்டனம். ஈழ தமிழின படுகொலைக்கான நீதிக்காக உழைத்து அருட்தந்தை ஜாவியர் கிராட்டோ மொரேனோ மறைந்தார். காங்கேசன் துறை ஊடாக தங்கம் கடத்த முயன்ற இந்தியர்கள் கைது. 22வது அரசியலமைப்பு திருத்தத்தில் உறுதியாக நிற்கும் ஜனாதிபதி அனுர. வெளியாகியுள்ள அறிவிப்பு. வெலிக்கடை சிறைச்சாலையில் இருந்து கைதியொருவர் தப்பியோட்டம். ஷீரான் பாசிக்கின் விடுதலைக்காக 500 கோடி கசிந்துள்ள தகவல்கள். வெளிநாடுகளில் இருந்து செயற்படும் ஆபத்தான குழுக்கள். விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை. தொடர்ந்து திணைக்கள ஊழியர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள அதிரடி தடை. நீதிமன்றத்தில் பொய்கூறும் சலி. நீதிமன்றத்தில் வெளியிடப்பட்ட அதிர்ச்சி தகவல்கள். நேபாளத்தில் உள்ள இளைஞர்களுக்கு அவசர அறிவித்தல். யாழ் பலாலி சர்வதேச விமான நிலைய விவகாரம். என்பிபி அமைச்சரின் அறிவிப்பு. இலங்கையில் பெரும் சோகம். கோர விபத்தில் இளம் தாய், பிறந்த குழந்தை உட்பட 3 பலி. முன்மொழியப்பட்ட 22வது அரசியலமைப்பு திருத்தம் மக்களுக்கு நீதியை உறுதி செய்யவும் நாட்டின் நீதித்துறை நடவடிக்கைகளை விரைவுபடுத்தவும் கொண்டுவரப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய மிலாத் உன் நபி நிகழ்வில் இன்றைய தினம் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த சீர்திருத்தத்தை சுற்றி சர்ச்சைகளை உருவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் நீதியமைப்பின் மீது பொதுமக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்துவதே இதன் முதன்மை நோக்கமாகும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த வகையில் பொதுமக்களுக்கு சிறிதும் அநீதி இழைக்கும் எந்தவொரு முடிவையும் தனது அரசாங்கம் எடுக்காது என குறிப்பிட்ட ஜனாதிபதி, வழக்குகள் பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாமல் இருக்கும்போது மக்கள் நீதியமைப்பின் மீது எவ்வாறு நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலையில் மக்களின் நலனுக்காக எடுக்கப்படும் தீர்மானங்கள் எதிர்ப்புகள் காரணமாக மாற்றப்பட மாட்டாது என்றும் ஏதேனும் குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்பட்டால் அவற்றை சரி செய்ய தனது அரசாங்கம் எப்போதும் தயாராக இருக்கும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் ஆஸ்திரேலிய பசுமை கட்சியின் செனட்டர் டேவிட் ஜீப்ரிட்ஜ் அந்நாட்டு அரசாங்கத்திடம் முக்கிய கோரிக்கையொன்றை முன்வைத்துள்ளார். அதன்படி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் முறையான மற்றும் சுயாதீனமான விசாரணை நடத்தப்படுவதை உறுதி செய்வதற்காக ஆஸ்திரேலிய அரசாங்கம் இலங்கை அரசுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது இதனை குறிப்பிட்ட அவர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலும் இந்த விவகாரத்தை தீவிரமாக எழுப்ப வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை நீதி மற்றும் பொறுப்புக்கூறலை அடைவதற்கு தனது ஆதரவை வழங்கும் என்று ஆஸ்திரேலியா முன்னர் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சரியான நேரம் இது. முழுமையான தளம் பாதுகாக்கப்படுவதையும் மனித எச்சங்கள் மற்றும் சாட்சியங்களுக்கான சுயாதீனமான தடயவியல் சங்கிலி பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுவதையும் ஆஸ்திரேலிய அரசு தூண்ட வேண்டும் என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணியில் இடம்பெற்ற 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் கடந்த 19ஆம் தேதியுடன் நிறைவடைந்துள்ள நிலையில் அங்கு மீட்கப்பட்ட மனித எச்சங்களின் மொத்த எண்ணிக்கை 583 ஆக உயர்ந்துள்ளது. எனினும் இவ்வளவு அதிகமான மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட போதிலும் இலங்கை அரசாங்கம் இதுகுறித்து இதுவரை மௌனம் காத்தே வருகின்றது. மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இலங்கையில் சுமார் 20 புதைக்குழி தளங்களை ஆவணப்படுத்தியுள்ள போதிலும் அவற்றில் எதற்கும் இதுவரை முழுமையான மற்றும் வெற்றிகரமான விசாரணைகள் நடத்தப்படவில்லை என தெரிவித்துள்ளார். இதேபோல நம்பகமான மற்றும் முழுமையான விசாரணைகளை மேற்கொள்வதில் தொடர்ந்தும் தவறிழைத்துள்ள இலங்கை அரசாங்கம் உள்ளூர் பொறிமுறைகளில் தமிழ் சமூகம் எத்தகைய நம்பிக்கையையும் வைக்க முடியாது என ஆஸ்திரேலியாவை தளமாக கொண்டுள்ள தமிழ் எதிரிகள் பேரவை சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே உடனடியாக சுயாதீன விசாரணையொன்றை முன்னெடுப்பதோடு சாட்சியங்களை பாதுகாத்து பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காண சர்வதேச சமூகம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் அந்த பேரவை கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் போலீசாரால் தாக்கப்பட்டமைக்கும் அமைச்சர்களின் பொறுப்பேற்ற செயற்பாடுகளுக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான M.A. சுமந்திரன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் ஏற்பாட்டில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று முன்தினம் நிகழ்வொன்று இடம்பெற்றுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் மாவட்ட செயலகத்துக்கு வெளியே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்ட தாய்மார்களுடன் போலீசார் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டதுடன் அவர்களை மாவட்ட செயலகத்துக்கு வெளியே ஆடைகள் கலரும் நிலையிலும் இழுத்து தள்ளி அப்புறப்படுத்தினர். இந்த வன்முறையை கைபேசியினூடாக நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார உள்ளிருந்தவாறே அவதானித்தார் என்றும் போராட்டம் பற்றி செய்தி சேகரித்த ஊடகவியலாளர்களை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கடுமையாக வசைபாடினார் என்றும் செய்திகள் வெளியாகின. இந்த சம்பவம் தொடர்பாக பலரும் தங்களின் கண்டனங்களை வெளிப்படுத்தி வரும் நிலையில் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: நேற்று யாழ் மாவட்ட செயலகத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களது உறவுகள் மற்றும் தாய்மார்களை இலங்கை போலீசார் மிக மோசமாக தாக்கி அப்புறப்படுத்தியதை மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். அதேபோன்று இந்த நிகழ்வுகளை உள்ளே இருந்து தனது கைபேசியில் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த நீதி அமைச்சரின் செயற்பாட்டையும் இந்த சம்பவத்தை வெளிப்படுத்திய ஊடகவியலாளர்களை பொது வெளியில் சபித்த அமைச்சர் சந்திரசேகரின் செயலையும் வன்மையாக கண்டிக்கிறோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு கடல் மார்க்கமாக தங்கம் கடத்த முயற்சித்த இந்திய பிரஜைகளை சுங்க அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். காங்கேசன்துறையூடாக இன்று நாகப்பட்டினம் செல்ல தயாராக இருந்த 19 இந்திய பயணிகளை இலங்கை சுங்க அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்த நிலையில் இந்த கடத்தல் சம்பவம் கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதன்படி தடுத்து நிறுத்தப்பட்டவர்களிடம் 7 பேரிடமிருந்து இதுவரை தங்கம் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏனையோரிடம் தங்கம் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிய ஸ்கேனிங் பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்காக அவர்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட உள்ளனர். சந்தேக நபர்கள் கடந்த 24ஆம் தேதி கொழும்பு ஊடாக இலங்கைக்கு வந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மேலும் தங்கத்தை உடலுக்குள் அல்லது வேறு நூதனமான முறையில் மறைத்து இந்தியாவுக்கு கடத்த முயன்றார்களா என்பது குறித்து சுங்க அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். வெலிக்கடை சிறைச்சாலை விடுதியை சுத்தம் செய்ய நியமிக்கப்பட்ட கைதியொருவர் விடுதியில் இருந்த சாரத்தை அணிந்து கொண்டு சிறை காவலரின் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றுள்ளதாக பொருளை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தப்பிச் சென்ற கைதி நாத்தாண்டிய மெதகுட பகுதியை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது. சிறை விடுதியின் மேலாளராக பணியாற்றும் சிறை காவலரால் அந்த விடுதியை சுத்தம் செய்வதற்காக 3 கைதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கைதிகள் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த போது காவலர் மதிய உணவு அருந்துவதற்கு தனது உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு சென்றுள்ளார். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட சந்தேக நபரான கைதி விடுதிக்கு முன்னால் சாவியுடன் நிறுத்தப்பட்டிருந்த சிறை காவலரின் மோட்டார் சைக்கிளை திருடிக் கொண்டு லெஸ்லி ரணகல மாவத்தை வாசல் வழியாக தப்பிச் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்தலின் முக்கிய நபராக கருதப்படும் ஷிரான் பாசிக் அமைத்துள்ள போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பின் மூலங்களின்படி அவரது விடுதலையை உறுதி செய்வதற்கும் அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் குறிப்பிட்டுள்ள விடயங்களை மாற்றுவதற்கும் சுமார் 5000 மில்லியன் ரூபாய் நிதி தயார் செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்த மூலங்களின் தகவல் படி கொழும்பு தரப்பில் இந்த பணத்தை நிர்வகிப்பதாகவும் புலனாய்வாளர்களை அந்த வலையமைப்புடன் தொடர்புபடுத்தும் துபாயை தளமாக கொண்டியங்கும் முகமது சித்திக்கு கீழ் செயற்படுவோரே நிதி கையாளுபவர்கள் ஆவர். அடையாளம் கண்டுகொள்வதற்காக அந்த மூலங்கள் குறியிட்ட பேரான ஷான்ட்ரா என்ற ஒரு பெண்ணை பற்றி தெரிவித்துள்ளனர். அவர் பாசிக்கின் நீண்டகால தொடர்பாளராகவும் இலங்கைக்கு அடிக்கடி பயணம் செய்பவராகவும் விவரிக்கப்படுகிறார். ஆரம்பகட்ட மூல தகவல்களின்படி அவரது வயது சுமார் 42 என்றும் அவர் திருமணம் ஆகாதவர் என தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் அவரது உண்மையான அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. போலீஸ் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுப்பது மற்றும் பாசிக்கின் பொது பிம்பத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில ஊடகவியலாளர்களுக்கு அழுத்தம் கொடுப்பது, மேலும் 3 ஜனாதிபதி சட்டத்தரணிகளிடம் கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் எந்த ஒரு கட்டணத்திற்கும் வழக்கை பொறுப்பேற்க தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது.
இதில் பிடிக்கல என அடையாளம் காணப்பட்ட போலீஸ் சட்டத்தரணி ஒருவருக்கு எதிராக அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்யும் நோக்கத்துடன் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. தற்போதைய நிதி போதுமானதாக இல்லையென்றால் துபாயில் இருந்து கூடுதல் பணத்தை அனுப்ப எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. மேற்கூறிய லஞ்ச குற்றச்சாட்டுகள் எதுவும் சுயாதீனமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. இவை எதிர்த்தரப்பு மூலங்களுக்கு உட்படுத்தப்பட்டவை. மேலும் உறுதிப்படுத்தப்பட்ட உண்மைகளாக அல்லாமல் எதிர்வு கூறப்படும் குற்றச்சாட்டுகளாகவே முன்வைக்கப்படுகின்றன. அண்மையில் தெரிவிக்கப்பட்ட விடயங்களின்படி பாசிக் பொருளஸ்கமுவ பகுதியில் 2 வீடுகளின் உரிமையை ஒப்புக்கொண்டுள்ளார். அதேபோல் தெகிவலை மற்றும் வெள்ளவத்தை கடலோர பகுதிகளில் உள்ள 5 ஹோட்டல்களின் உரிமையை ஒப்புக்கொண்டுள்ளார். ஆனால் அவை அவரது சொந்த பெயரில் இல்லை, நண்பர்களின் பெயர்கள் மூலமாகவே முதலீடு செய்ததாக அவர் கூறுகிறார். கொழும்பு குற்றப்புலனாய்வு பணியகம் அவரது முழு சொத்து விவரங்களை தேடுவதை இன்னும் முடிக்கவில்லை. அவர் தற்போது புலனாய்வு குழுவால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். மேலும் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகமும் அரசு புலனாய்வு சேவையும் ஆதரவையும் தகவல்களையும் வழங்கி வருகின்றன. பயங்கரவாத தடை சட்டம் இந்த ஆண்டுக்குள் முழுமையாக ரத்து செய்யப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடுகள் அமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். அத்துடன் தேசிய பாதுகாப்பையும் மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய சட்டம் இயற்றப்படும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம் தொடர்பில் வினவிய போது அமைச்சர் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பயங்கரவாத தடை சட்டம் எந்தளவுக்கு மோசமானது என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். இந்த நாட்டில் வரலாற்று ரீதியில் பல முரண்பாடுகள் ஏற்படுவதற்கு அந்த சட்டம் பிரதான காரணியாக அமைந்துள்ளது. 1979 ஆண்டு தற்காலிக ஏற்பாடாக கொண்டுவரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் இன்றளவில் நடைமுறையில் உள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் ஒரு சில ஏற்பாடுகள் அடிப்படை மனித உரிமைகளுக்கும் ஜனநாயக கொள்கைக்கும் எதிரானது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் இந்த குறைபாடுகள் முன்வைக்கப்பட்டு பல யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஆட்சிக்கு வந்ததைத் தொடர்ந்து பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக ரத்து செய்வோம் என்று மக்களுக்கு வாக்குறுதி வழங்கினோம். இருப்பினும் போதைப்பொருள் மற்றும் பாதாள குழுக்களுடன் தொடர்புடைய குற்றங்கள், பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய செயற்பாடுகளுக்கு இந்த சட்டத்துக்கு அமையவே செயற்பட வேண்டிய நிலைமை காணப்படுகிறது. தேசிய பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு புதிய சட்டம் ஒன்றை இயற்றுவதற்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய 1979 ஆண்டின் 48ஆம் இலக்க பயங்கரவாத தடை சட்டத்தில் காணப்படுகின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்து புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவையின் அடிப்படையில் குறித்த விடயங்களுக்கு உரிய அடிப்படை எண்ணக்கருவை தயாரிப்பதற்காக விசேட நிபுணத்துவ குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த தொழில்நுட்ப விசேட நிபுணத்துவ குழுவால் தயாரிக்கப்பட்டுள்ள முதல்நிலை சட்ட வரைவை அடிப்படையாக கொண்டு பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாத்தல் எனும் சட்டத்தை உருவாக்க அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. அதற்கமைய சட்ட வரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள சட்டமூலத்துக்கு சட்டமா அதிபர் அனுமதி அளித்துள்ளார். இந்த சட்டமூலம் வெகு விரைவில் வர்த்தமானி அறிவித்தலில் பிரசுரிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து முதலாம் வாசிப்புக்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். பயங்கரவாத தடை சட்டம் மனித உரிமைகளுக்கு எதிரானது என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளோம். இந்த சட்டம் இந்த ஆண்டுக்குள் முழுமையாக ரத்து செய்யப்படும். தேசிய பாதுகாப்பையும் மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய சட்டம் இயற்றப்படும். புதிய சட்ட உருவாக்கத்துக்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தும் தரப்பினர் நடைமுறை நெருக்கடிகள் மற்றும் பூகோள பயங்கரவாதம் உள்ளிட்ட பொதுவான காரணிகளை முன்னிலைப்படுத்தி ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என தெரிவித்தார். பேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடக வலைதளங்களில் பல்வேறு குழுக்களை உருவாக்கி சிறுவர்கள் மற்றும் பெண்களின் ஆபாச காணொளிகள் மற்றும் தனிப்பட்ட புகைப்படங்களை பணத்திற்கு விற்கும் மற்றும் வாங்கும் இணைய மோசடி குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளதாக சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நிலைமை தொடர்பில் அமைச்சின் முழுமையான கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் பாதிக்கப்படுவதை தடுப்பதற்கு தேவையான துரித தலையீடுகளை மேற்கொண்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடி குழுக்களை சோதனையிட்டதில் போலி கணக்குகள் ஊடாக தமது நெருங்கியவர்கள் மற்றும்
குடும்ப பெண்களின் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை இவ்வாறு விற்பனை செய்ய முயற்சிப்பது தெரியவந்துள்ளது. இந்த குழுக்களில் பெரும்பாலானவை வெளிநாடுகளில் இருந்து செயல்படுத்தப்படுவதும் கண்டறியப்பட்டுள்ளது. தமது குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் மற்றும் சிறுவர்கள் வீட்டிலேயே இவ்வாறு பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளப்படும் அபாயம் உள்ளதால் பெற்றோர்கள் தமது பிள்ளைகளின் சமூக ஊடக பயன்பாடு மற்றும் அவர்கள் பழகும் நண்பர்கள் குறித்து மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கோரப்பட்டுள்ளனர். ஒருவேளை குடும்ப உறுப்பினர் ஒருவர் இத்தகைய மோசடியில் பாதிக்கப்பட்டவராகவோ அல்லது இதற்கு அடிமையானவராகவோ காணப்பட்டால் உடனடியாக அவர்களை உளவியல் சமூக ஆலோசனைகளுக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன்படி இவ்வாறான சட்டவிரோத செயல்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளவும் உரிய சட்ட உதவிகளை பெற்றுக் கொள்ளவும் சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சினால் 1938 மற்றும் 1929 ஆகிய கட்டணமில்லா உதவி தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இலங்கை தொடருந்து ஊழியர்கள் கடமை நேரத்தில் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் வகையில் தொடருந்து திணைக்கள பொது முகாமையாளரால் சுற்று நிருபம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை தொடருந்து ஊழியர்கள் கடமை நேரத்தில் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதையும் தொடர்ந்து செயல்பாடுகள் தொடர்பான முக்கிய தகவல்களை பகிர்வதையும் தடுக்கும் வகையில் குறித்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஊழியர்களும் சில அதிகாரிகளும் கடமை நேரத்தில் மற்றும் தங்கள் கடமைகள் தொடர்பாக முக்கிய தகவல்களை சமூக ஊடகங்கள் மூலம் பகிரங்கப்படுத்துவது குறித்த அவதானிப்புகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்கள் மூலம் இத்தகைய தகவல்களை பகிரங்கப்படுத்துவது தொடர்ந்து சேவையின் நம்பகத்தன்மை, பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் நிறுவன ஒழுக்கம் ஆகியவற்றை கடுமையாக பாதிக்கக்கூடும் என்று தொடருந்து திணைக்களம் சுட்டிக்காட்டுகிறது. புதிய சுற்றறிக்கையின்படி தொடருந்து பொது முகாமையாளர், தொடருந்து உத்தியோகபூர்வ ஊடக பேச்சாளர் மற்றும் தகவல் அதிகாரி ஆகியோருக்கு மட்டுமே தொடருந்து திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ தகவல்களை வெளித்தரப்பினருக்கோ அல்லது ஊடகங்களுக்கோ வழங்க அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பொது மேலாளரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட அந்த சுற்றறிக்கையில் உள்ள அறிவுறுத்தல்களை புறக்கணித்து செயல்படும் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மேலும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டு வருகின்றார். இந்நிலையில் அவர் நீதிமன்றத்தில் விசாரணையின் போது பொய் கூறியதாக சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் சுரேஷ் சலே வழக்கை திசை திருப்பும் வகையில் செய்யப்படுவதாகவும் சட்டமா அதிபர் திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றில் சுட்டிக்காட்டியுள்ளனர். சலே விசாரணைகளுக்கு போதிய ஒத்துழைப்பை வழங்குவதில்லை என்றும் தனது இலத்திரனியல் சாதனங்களின் கடவுச்சொற்களை வழங்க மறுப்பதாகவும் சட்டமா அதிபர் திணைக்களம் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டியுள்ளது. நேபாளத்தில் நிலவும் அவசரகால நிலைமை குறித்து மிகவும் அவதானத்துடனும் பாதுகாப்பாகவும் இருக்குமாறு அங்குள்ள இளைஞர்களுக்கு காத்மாண்டுவில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது. குறிப்பாக அபாயகரமான மாவட்டங்களில் அல்லது அதற்கு அருகில் வசிக்கும் இளைஞர்களை பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏதேனும் இளைஞருக்கு அவசர உதவி அல்லது ஒருங்கிணைப்பு தேவைப்பட்டால் காத்மாண்டுவில் உள்ள இலங்கை தூதரகத்தின் 24 மணி நேரமும் செயற்படும் 779851048653 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாகவோ அல்லது slam@mfa.gov.lk என்ற மின்னஞ்சல் ஊடாகவோ உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். எவ்வாறாயினும் நேபாளத்தை பாதித்துள்ள வெள்ளம் மற்றும் மண் சரிவு நிலைமையினால் எந்த ஒரு இலங்கையருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்பட்டதாக இதுவரை பதிவாகவில்லை என காத்மாண்டுவில் உள்ள இலங்கை தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் இன ரீதியான அல்லது மத ரீதியான மோதல்களுக்கு இனி இடமளிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். எந்த ஒரு வடிவத்திலான இன அல்லது மத முரண்பாடுகளும் மீண்டும் உருவாவதற்கு தமது அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது என வலியுறுத்தியுள்ளார். நீண்டகால இன முரண்பாடுகளால் இலங்கை பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நாட்டில் வாழும் அனைவரும் இத்தகைய அழிவுகரமான சம்பவங்களால் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டுள்ளனர் என சுட்டிக்காட்டியுள்ளார். இனிவரும் காலங்களில் நாட்டில் இன அல்லது மத மோதல்களுக்கு சிறிதும் இடம் இருக்காது என தாம் உறுதியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார்.
செல்வம், அதிகாரம், மதம் அல்லது கலாச்சாரத்தின் அடிப்படையில் சட்டம் வெவ்வேறு விதமாக நடைமுறைப்படுத்துவதாக கடந்த காலத்தில் நிலவி வந்த சமூக கருத்தை மாற்றி நாட்டின் மறுசீரமைப்பின் அடிப்படை அங்கமாக சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டை அரசு உறுதி செய்து வருகிறது என குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள் தங்களின் முக்கியமான அரசு பணிகளையும் பரிவர்த்தனைகளையும் வீடுகளில் இருந்தே ஆன்லைன் மூலம் மேற்கொள்ளும் புதிய டிஜிட்டல் கட்டமைப்பு இன்னும் ஓராண்டுக்குள் அறிமுகப்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளார். இது பொதுச்சேவை சீர்திருத்தத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைவதுடன் அரசு சேவையை மேலும் ஈர்ப்புமிக்க தொழிலாக மாற்ற உதவும் என தெரிவித்துள்ளார். முன்மொழிக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பு சீர்திருத்தங்களின் முதன்மை நோக்கம் மக்களுக்கு விரைவாக நீதி வழங்குவதும் நீதியின் மூலம் ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்குவதும் ஆகும் என குறிப்பிட்டுள்ளார். அரசால் எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. முடிவுகள் அனைத்தும் அனைத்து கோணங்களிலும் ஆராயப்பட்ட பின்னரே எடுக்கப்படும் என்பதால் மக்கள் நலனுக்காக எடுக்கப்படும் முடிவுகளை சிறிய எதிர்ப்புகளாக அரசு திரும்ப பெறாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பில் நடைபெற்ற தேசிய மீலாதுன் நபி விழாவில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இக்கருத்துக்களை குறிப்பிட்டுள்ளார். யாழில் சர்வதேச விமான நிலையம் மற்றும் துறைமுகத்துக்கு இந்தியா நிதியுதவி வழங்கினாலும் எந்த அபிவிருத்தியை எப்போதும் மேற்கொள்வது என்பது தொடர்பில் அரசாங்கமே முடிவெடுக்கும் என நெடுஞ்சாலைகள் மற்றும் போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார். ஊடகவியலாளர் சந்திப்பின் போது காங்கேசன்துறை முகம் மற்றும் விமான நிலைய அபிவிருத்தி தொடர்பில் நிதி கிடைத்தும் அரசாங்கமே அதனை அபிவிருத்தி செய்ய பின்னிக்கிறது என ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், விமான நிலைய அபிவிருத்திக்காக இந்தியா ஒரு தொகை பணத்தை வழங்கியிருக்கிறது. அந்த நிதி முழுமையான அபிவிருத்திக்கு போதாது. எஞ்சிய தொகையை கடன் வாங்க வேண்டியுள்ளது. அபிவிருத்தி தொடர்பில் அரசாங்கம் என்ற வகையில் கரிசனையுடன் இருக்கிறோம். ஆனால் இந்த அபிவிருத்தியை எங்கு மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பில் அரசாங்கமே முடிவு செய்யும். மத்தள விமான நிலையத்தை கடந்த கால அரசாங்கம் முறையான திட்டமிடல் என்று கட்டியதன் காரணமாக அரசாங்கத்துக்கு பாரிய நஷ்டம் ஏற்பட்டு வருகிறது. அவ்வாறான ஒரு நஷ்டமான அபிவிருத்தியை எமது அரசாங்கம் மேற்கொள்ளாது. அபிவிருத்தி தொடர்பில் யார் நீதி வழங்கினாலும் அரசாங்கமே இறுதி முடிவை எடுக்கும் என தெரிவித்தார். குறித்த ஊடக சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் மற்றும் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். பல்வேறு தவறுகள் மற்றும் முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் 461 அதிகாரிகளின் பரீட்சை பணிகள் இடைநிறுத்தப்பட்டு அவர்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள அதிகாரிகளின் தகவல்கள் பரீட்சை கடமைகளுக்காக அதிகாரிகளை நியமிக்கும் போது கருத்தில் கொள்ளப்படுகின்றன என்பதற்கான ஆதாரங்கள் கணக்காய்வின் போது கண்டறியப்படவில்லை எனவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கருப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ள 461 அதிகாரிகளில் 133 பேரின் தேசிய அடையாள அட்டை இலக்கங்களும் 182 அதிகாரிகளின் பரீட்சை பணித்தடையை ஆரம்பித்த திகதியும் குறித்த பட்டியலில் பதிவு செய்யப்படவில்லை எனவும் கணக்காய்வில் தெரியவந்துள்ளது. மேலும் கடந்த ஆண்டு நவம்பர் 21ஆம் தேதியுடன் 7 ஆண்டுகளுக்கும் மேலாக கருப்பு பட்டியலில் இடம்பெற்றிருந்த அதிகாரிகளின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதாக இந்த ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி கணக்காய்வாளர் நாயகத்துக்கு வழங்கப்பட்ட பதிலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த பெயர்கள் நீக்கப்பட்டமை கருப்பு பட்டியலை முறையாக பராமரிக்காததன் காரணமாக இடம்பெற்றுள்ளதாக கணக்காய்வு அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதன் காரணமாக கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்ட அதிகாரிகள் தொடர்ந்து பரீட்சை பணிகளில் ஈடுபடவில்லை என்பதை உறுதிப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது. போலி பரீட்சை பெறுபேறுகள் தயாரித்ததாக குற்றச்சாட்டு இதற்கிடையில் 1993 மற்றும் 1996ஆம் ஆண்டுகளில் காப்போத சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய 5 பரீட்சார்த்திகள் போலியான பரீட்சை பெறுபேறுகளை தயாரித்த குற்றச்சாட்டில் குற்றவாளிகளாக உறுதி செய்யப்பட்டிருந்த போதிலும் தொடர்புடைய சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் காப்போத்த சாதாரண தரம் 2024 பரீட்சையின் 4 பரீட்சை நிலையங்களில் பரீட்சை நடைபெறும் போது கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்திய
6 மேற்பார்வையாளர்களின் தொலைபேசிகள் விசாரணை பிரிவினரால் கைப்பற்றப்பட்டிருந்த போதிலும் அவர்களுக்கு எதிராக இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த விடயங்கள் இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் 2025 ஆண்டுக்கான வருடாந்த செயலாற்றுகை அறிக்கையில் இணைக்கப்பட்டுள்ள கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அனுராதபுரம் கெபிதி கொல்லாவ மெதவச்சி பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் குழந்தை உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜீப் மற்றும் முச்சக்கர வண்டி மோதிக்கொண்ட விபத்தில் இவ்வாறு 3 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களில் தாய், அவரது மகள் மற்றும் பிறந்து 10 நாட்களான குழந்தை ஆகியோர் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சிகிச்சைக்காக அனுராதபுர போதனா மருத்துவமனைக்கு குழந்தையை கொண்டு சென்று கொண்டிருந்த போது இன்று காலை இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. உயிரிழந்தவர்கள் பதவிய பகுதியை சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. விபத்து தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தென் அமெரிக்கா கொலம்பியாவை சேர்ந்த புகழ்பெற்ற கிறிஸ்தவ அருட்தந்தையும் கிறிஸ்துவ சபை துறவியும் நீதி மற்றும் அமைதிக்கான போராட்டங்களில் முன்னோடியாக திகழ்ந்தவரும் ஈழத் தமிழினத்துக்கு நிகழ்ந்த இனப்படுகொலைக்கு எதிராக தீர்ப்பாயத்தை நிறுவுவதில் முன்னின்று உழைத்தவருமான அருட்தந்தை ஜாவியர் கிரால்டோ மொரேனோ செவ்வாய்க்கிழமையன்று பொகோட்டோவில் காலமானார். 2013 நடைபெற்ற ஸ்ரீலங்கா மீதான மக்கள் தீர்ப்பாயத்தின் நடுவர் குழுவில் இவர் இடம்பெற்றிருந்தார். இவர் அருட்தந்தை பிரான்சுவா கூட்டாவுடன் இணைந்து தென் அமெரிக்க தூதுவராக இருந்த ஸ்ரீலங்காவின் முன்னாள் இராணுவ தளபதி ஜெகத் டயஸின் மீது இனப்படுகொலை குற்றச்சாட்டை சுமத்தி அங்கிருந்து அப்புறப்படுத்தியவர் என்று பதியப்பட்டுள்ளது. இது போன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டிவிஎன் லங்கா சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நாங்க போடுற அப்டேட் உடனே உங்கள்ட்ட வந்து சேரக்கூடியதா இருக்கும்.